பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே நாம் அனைவரும் ஆசீர்வாதமாய் நாட்களை பெற்றுக்கொண்டு இக்காலை வேளையிலே அவரோடு பேச அவருடைய அன்பு நம்மளை ஆட்கொள்கிறபடியினாலே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கோடி ஸ்தோத்திரமும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் வெளிப்படுத்துகிறேன். இந்நாளிலே கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிற அவருடைய கிருபை மகா பெரியதல்லவா. இரவிலை படுத்து எழுந்திருந்து நிச்சயமில்லை, இந்த மாயான உலகத்திலே புல்லுக்கு ஒப்பான இந்த ஜீவியத்தை கர்த்தர் மகிமையோடு வல்லமையோடு அனுதினமும் பராமரித்து சோதித்து புடமிட்டு நம்மளை சத்தியத்தின் பாதையிலே நடத்தி வருகிற அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் நாம் எப்பொழுதும் நிலைத்திருப்போம். அவருடைய மகிமுள்ள கரம் நம்மை பிடிக்கிறபடியினாலே அவருடைய தயவுக்கு ஸ்தோத்திரம். நம்மளிலே அநேக பேர் உடல் நலம் சரியில்லாமல் படுத்திருக்கலாம், நடக்க முடியாமல், எந்திரிக்க முடியாமல், சாப்பிட முடியாமல், மூச்சு விடக்கூட முடியாமல் மிகவும் கஷ்டத்தின் நிலையிலே, வேதனையின் சூழ்நிலையிலே வாழ்ந்து வரலாம். ஆனாலும் நீங்கள் மனத்தளர விடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் என் ஜீவனும் என் பலனும் ஆயிருக்கிறார். அவர் என் சரீரத்தை பலப்படுத்தவும், என்னை ஆசீர்வதிக்கவும், என் சரீரத்துக்கு தேவையான சக்தியும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து பழுதடைந்திருக்கும் உறுப்புகளை புதிதாக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லுகிறது, மனம் தளராமல், தவறான பாதையை தெரிந்து கொள்ளாமல் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை நேசிங்க, அவர் உங்களை நேசிப்பார். நாம் அவரிடத்திலே அன்பு கூர்ந்தால் அவர் நம்மிடத்திலே அன்பு கூறுவார். நாம் அவரை கைவிட்டால் அவரும் நம்மை கைவிடுவார் என்பது உறுதி. வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆகையாலே ஆண்டவரே, நான் வாழ்வதற்கு என்னை படிக்க வைத்த தாய் தகப்பனுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் ஆசீர்வாதமாய் இருக்க என்னை பயன்படுத்தும். எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடும். உடைய நாமத்தினாலே உமக்கு சாட்சியாய் நான் நிலைத்திருப்பேன். கஷ்டத்தில் மாத்திரம் இயேசுவை துதித்து, சுகம் வரும் பொழுது, ஆசீர்வாதம் வரும் பொழுது நான் உன்னை மறக்காதபடி எப்பொழுதும் நன்றி இருதயத்தோடு துதிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே என்று நீங்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அங்கலாய்ப்பியின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு உங்களை வேதனையை தீர்த்து நீங்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். நம் தேவனாகிய கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். அவர் சத்தத்தை நாம் கேட்டு அதன்படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கை உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் சாத்தானை மேற்கொண்டு சோதனைகளை கடந்து வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறது. அனுபவித்து இந்த பூமியிலே சாட்சியாய் நிலைத்திருக்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆகையாலே என் தகப்பனே, என் ராஜாதி ராஜனே, எப்பொழுதும் உமக்கு பிரியமானதையே செய்ய, உமக்கு சித்தமானபடி வாழ, உடைய நாமத்துக்கு மகிமையாய், உடைய நாமத்துக்கு
பிரயோஜனப்படக்கூடிய கருவியாய் என்னை நீங்க பயன்படுத்துங்கப்பா. என்னை நீங்க வழிநடத்துங்க. என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க என்னை நீங்க பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே என்று நாம் வேண்டிக் கொள்ளும். ஒவ்வொரு விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். ஆனால் அவரை மாத்திரம் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். சோர்ந்து போகாமல் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கக்கூடிய ஜெப வாஞ்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, சோர்ந்து போகிற இருதயத்தை கர்த்தர் தேற்றி, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து காத்து ரட்சித்துக் கொள்வார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் சத்தியம் நேர்மையும் உள்ளவர். அவர் உங்களை கைவிட மாட்டார். குடும்பத்திலே கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொல்லைகள் இருந்தாலும் கூட ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. என் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதித்து என் குடும்பத்தை நீர் வழிநடத்துங்க என்று உங்க குடும்பத்தை அவர் கடத்திலே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தெரியாமல் இந்த விதமான முடிவுகளை எடுத்து விட்டேன். இதன் மூலமாய் கஷ்டங்களையும் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளையும் நான் அனுபவித்து வருகிறேன். தயவாய் என்னை மன்னித்து இவ்வேளையிலே என்னை கைவிடாதபடி எனக்கு நீர் பலன் கொடுத்து என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் வழி நடத்திட நான் ஆசீர்வாதமாய் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் என்று உங்கள் வேண்டுகோளுக்கு பதில் கொடுத்து, அப்படியாய் நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் கேட்டு ஆசீர்வாதத்தினால நிரப்பி உங்களை காத்துக்கொள்வார். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை, கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் மனமகிழ்ச்சியினாலே நிரப்புவாராக. உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் ஆசீர்வாதத்தினால காத்துக்கொள்வாராக. தீர்க்க ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுத்து உங்களுக்கு அவருடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அவர் உங்களை கைவிடாமல் உங்களை அவர் தன் கரங்களிலே ஏந்தி கொண்டு வழிநடத்தும் போது அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொண்டு அவர் நமக்கு ஜீவனும் பலனுமாய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு கடந்து வருவோம். உங்கள் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் பூர்த்தி செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.